ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரிபான் ஆஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல ஸ்டோரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் போகாது, பட் பாதிக்கு மேலே தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் காமிப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் ஆஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 10. இப்ப லைஃப் ஸ்டாம்க்கே இவங்க திரும்ப வந்துருந்தாங்க. சாரி, இத்தனை நாளா எங்க பாக்ஸோ இல்ல அப்படின்னு லாமி சொல்லவும், என்ன சொல்றீங்க, பாக்ஸோ இங்க தானே இருந்தா அப்படின்னு ஹண்டர் அசோசியேஷன்ல சொல்லவும், போய் பார்த்தா செயின் ரெஸ்டாரண்ட்ல ஃபேக்கா வெண்டிங் மிஷினை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க மீட் பால் இதோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கவும், வெண்டிங் பாக்ஸ் எப்படா இறமி இருக்கு அப்படின்னு ஹீலமி யோசிக்கிறா. வெண்டிங் மிஷின் மாதிரி வெளியே வச்ச உள்ளுக்குள்ள ஆளுங்க தான் இருந்து வேலை பார்க்காங்க அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சேல்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே இந்த ஃபேக்கான வெண்டிங் மிஷின் எல்லாம் க்ளோஸ் ஆயிருது. செயின் ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி இந்த ஃபேக் வெண்டிங் மிஷினை வச்சு பாக்ஸோ இல்லாத நேரத்துல நிறைய சேல்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் யூனியன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுட் காம்படிஷன் நடத்தணும், அப்படின்னா தான் நம்மளால கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மீனுமி சொல்றா. திரும்பவும் நான் ஏன் எங்க இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறா. அதுவும் நல்ல ஐடியா தான், மக்களும் ஃபுட் சாம்பிளிங் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பிளான் ஓகே தான், ஆனா நான் எங்க இருக்கணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாக்ஸோவை இப்படி கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு லாமி சொல்றா. மிஸ்டர் பாக்ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. எல்லாம் நல்லபடியா தானே போகுது, அப்புறம் என்ன அப்படின்னு ஹீலமி கேட்கவும், இந்த ஃபுட் காம்படிஷன் எல்லாமே நல்லபடியா தான் போகுதானா, ஒரு பிரச்சனை இருக்கு. பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் வந்து ஷோவியோ எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு மோனமி சொல்றா. ஷோவியோட வயிறுக்கு ஒரு எண்டே கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க வயிறு நிரப்பவே முடியாது, எல்லாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படவும், நீங்க தானே ஃபுட் காம்படிஷன் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னு ஹீலமி கேட்கறா. ஹீரோ இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு கோலாவை கொடுக்குறான். ட்ரிங்க் தானே குடிச்சா டேஸ்டா இருக்குமே லாமிஸ் கேட்கவும், இது அதிகமா குடிச்சாலே அவங்களுக்கு வயிறு முட்டிடும் சொல்ல வரியா அப்படின்னு ஹீலமி கேட்கவும், ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை இப்படி பண்றது சீட்டிங்னு சொல்லிட்டாங்கன்னா லாமிஸ் கேட்கவும், விருப்பப்படுறவங்க இதை குடிக்கிட்டோ இல்ல நம்ம தண்ணியை குடிச்சுக்கலாம்னு ஆப்ஷன் கொடுப்போம்னு சொல்லவும், அப்ப தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் தானேன்னு சொல்லவும், இப்பவே நம்ம இதை அதிக ரேட்ல விற்போம், காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே அன்லிமிட்டடா கோலா எவ்வளவு வேணா குடிக்கலாம்னு சொல்லுவோம். சோ ப்ளீஸ் மிஸ்டர் பாக்ஸோ ஹெல்ப் பண்ணுங்க, கம்மியான ரேட்ல இந்த கோலாவை தாங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவை ஒத்துக்கிடுறான். பாக்ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மட்டும் நீ ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி மீனமி கேட்கிறா. நம்ம ஹீரோவோ ஹலோ தாரன்னு சொல்றான். சோ இப்போ அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது. சீக்கிரம் மீட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீட் பால் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் யூனியன் நடத்தக்கூடிய லேக் ஸ்டாடமோட ஃபர்ஸ்ட் ஈட்டிங் காம்படிஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறதுனால 2 ரவுண்டா பிரிச்சிருக்கோம். வின் பண்றவங்களுக்கு ஒரு அருமையான பரிசு காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 பேரையோ, செகண்ட் ரவுண்ட்ல 5 பேரையோ, கடைசில இருக்கிறவங்க ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு மீனமே பார்க்கவும், பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸும் இருக்காங்களா நம்ம ஹீரோ பார்க்கறான். ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பெல் அடிக்கிறாங்க. எல்லாருமே ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல பேண்ட் ஆஃப் கிளட்டன்ஸ் தான் ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. டைம் லிமிட் முடியறதுக்குள்ளேயே இவங்க சாப்பிட்டுறாங்க. 5ஆவதா இன்னொரு ஆள் ஃபினிஷ் பண்றாரு. சோ இவங்க எல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. பேலன்ஸ் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மீனமே அனௌன்ஸ் பண்றா. இப்ப அடுத்ததா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஷார்லிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஷார்லி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்களா நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மீனமி பெல் அடிக்கிறா. லாரன்ஸுமே இப்ப ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஷோவி என்னடான்னா கோலாவையும் சேர்த்து கொடுத்து மீட் பாலையும் கண்டினியூஸா சாப்பிட்டு முடிக்கிறா. நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவ பிளேட்டை காமிக்கிறா. டைம் முடிய போகுது, அடுத்த ரவுண்டுக்கு யார் போறாங்க அப்படின்னு மீனமி பாக்குறா. லாமிஸ் அண்ட் இன்னொரு பொண்ணு முடிச்சிட்டாங்க. கடைசி 2 ஆம்பளைங்க முடிக்கிறாங்க. இந்த 5 பேரும் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டோரி பிளே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு பிளே நடத்த போறாங்களா, ஃபார்ம் தட் கால்டு ஹாப்பினஸ் தான் அதோட நேமா அப்படின்னு பாக்குறாங்க. வா, இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா, அது வேற லெவல்ல இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி அந்த பிளேயை பத்தி அவங்க பேசுறாங்க. லாமிஸ் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, உனக்கு ஃபைனல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஹீலமி கேட்கவும், அட ஆமா அப்படின்னு சொல்லி லாமிஸ் இப்ப கிளம்புறா. நீங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபைனல்ஸ் வந்துருச்சுன்னு மீனுமே சொல்லவும், மியூசிக் பிளே ஆகிற ஒரு வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறி மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரட்டா இவங்க ஒரு பேண்டை வர வச்சிருக்காங்களோ, எங்க இருந்து இந்த மியூசிக் வருது அப்படின்னு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இஷ்டத்துக்கு எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், டைம் லிமிட் முடியறதுக்குள்ள யார் அதிகமான பிளேட் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஃபாஸ்டா ஷோவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததை வாங்குறா. இந்த கிரேப் பார்க்கவே ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு, நம்ம அடுத்ததை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு லாமிஸும் இன்னொருத்தையும் நினைக்கிறாங்க. ஃப்ரூட்ஸை வச்சு அதை ரெடி பண்ணா வயிறு முட்டிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். பட் ஷோவை அதையுமே அதிகமா சாப்பிடுறா. ஹீரோவும் அப்படியே இன்டென்ஸ் மியூசிக்கை பிளே பண்றான். இப்ப கரெக்டா டைம் லிமிட் முடியுது. அண்ட் அதுல ஷோவி தான் வந்து அதிகமான பிளேட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கா. இந்த காம்படிஷனோட பின்னர் ஷோவி தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. உள்ள அப்படி என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி நீங்க யாரும் ஏமாற வேண்டாம். வின்னர் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பாக்ஸோவை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி மீனமி சொல்றா. எங்களுக்கு தேவைப்பட்ட அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி இருந்தல, சோ ப்ளீஸ் ஓகே சொல்லு அப்படின்னு மீனமி சொல்லுவோம். இந்த காம்படிஷனால தான் எனக்கு நிறைய கோலா சேல்ஸா இருக்கு. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிடுறான். கைஸ், இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பாக்ஸோ இறக்குதா சொத்தோ அப்படின்னு ஷேவை சொல்லுவோம். எங்க கிட்ட பாக்ஸோ இருந்தா நல்லா இருக்கும்னு ஆக்காவோ ஷீரோவோ சொல்றாங்க. அப்ப சரி நம்ம ஒரு குவெஸ்ட்டுக்கு போலான்னு கேப்டன் சொல்லுவோம். பாக்ஸோவன் நான் தான் ஃபேர் அண்ட் ஸ்குவாரா வின் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி எங்களுக்கு பிளான்ஸ் இருக்கு, நாங்க ஆர்ஜின் ஸ்டாடம் போறோம்னு வா சொல்லுவோம். ஆர்ஜின் ஸ்டாடமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துக்கு நான் வந்து பல காலங்கள் ஆகுது அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நம்ம ஃபைட்டிங் விட அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கேப்டனும் ஹாப்பி ஆகுறான். கேப்டனே ஓகே சொல்ற லெவலுக்கு இங்க என்ன இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஷோவை கேட்கவும், ஹே ஷோவை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க எல்லாம் ஓடி வராங்க. இந்த ஸ்டாடமோட டைரக்டர் அந்த இடத்துக்கு வரா. திரும்ப ஒன்னு பார்த்ததுல சந்தோஷம் ஷிவி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லாமிஸ் அண்ட் பாக்ஸோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், வாங்க உள்ள போய் பேசலாம் டைரக்டர் கூட்டிட்டு போறாங்க. இடிஞ்சு விழுற லெவலுக்கு அந்த இடம் மோசமா இருக்கு. பாக்ஸ் விட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நாள் எது வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான் அப்படின்னு ஷோவி சொல்லிட்டு இந்த கோலா நல்லா இருக்கும்னு சொல்றா. இப்போ அந்த சின்ன பசங்களுமே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறாங்க. அண்ட் அங்க இருக்கிற மத்தவங்களுமே வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்போ பலூன் வெண்டிங் மிஷினா மாறி எல்லாருக்குமே ஒரு பலூனை கொடுக்குறான். பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அப்படியே
வாட்டர் வெண்டிங் மிஷினா மாறி மழை மாதிரி லாமி சேவ் பண்றா. அந்த பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. வாவ், இது துணியை கூட துவைக்குமா அப்படின்னு டேரக்டர் பாக்குறா. சரி நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் துவைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு ஷோவி சொல்றா. பசங்க கூட அப்படியே விளையாடிக்கிட்டே இப்ப அவங்க உள்ள போய் பார்த்தா அந்த பாத் டப் எம்டியா இருக்கு. யாரு இன்னைக்கு சுடு தண்ணியை ரெடி பண்ணணும்னு கேட்கவும் விளையாண்டுட்டு இருந்ததுல மறந்துட்டோம் அப்படின்னு அந்த சின்ன பசங்க சொல்லுவோம். அட்லீஸ்ட் நீங்க ஏன்ட்டியாச்சும் சொல்லிருக்கலாம்ல. சரி இன்னைக்கு குளிக்க வேண்டாம் அவ்வளவுதான் அப்படின்னு டேரக்டர் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இன்னொரு வெண்டிங் மிஷினா மாறவும் பாக்ஸோ இது என்னது அப்படின்னு லாமிஸ் பாக்குறா. ஹாட் ஸ்பிரிங் வெண்டிங் மிஷினா நம்ம ஹீரோ மாறி இருக்கான். இவ்வளவு சீக்கிரமா இது சுடு தண்ணியை நிரப்பிட்டே அப்படின்னு இப்போ அந்த பசங்க எல்லாம் ஜாலியா அதுல குளிக்கிறாங்க. அவங்க குளிக்கிறதுக்கு ஷாம்பூ டவல்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவே ப்ரொவைட் பண்றான். நீ கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் பாக்ஸோ. ஷோவே எப்பவே வீட்டுக்கு வரும்போது எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே சோகமா தான் இருப்பா. பட் இன்னைக்கு தான் அவ முகத்துல ஸ்மைல பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹலோ தார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நைட் எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டியா வைக்கிறாங்க. எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க, சாப்பாடுங்க ஓடு போயிடாதுன்னு ஷோவி சொல்றா. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் இன்னும் க்ளோத்ஸ் கொடுக்குவா, நான் அப்படி ஃப்ரீயா கொடுக்குறது அவங்களை சோம்பேறி ஆக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கவும். பாக்ஸோ நீ திரும்பவும் எதையோ யோசிச்சுட்டு தானே இருக்க, தேவையில்லாம எதையும்லாம் யோசிக்காத. பசங்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்னாலதான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. சோ நீயும் கான்ஃபிடென்ட்டோட ஹாப்பியா இருக்கணும் சரியா அப்படின்னு லாமிஸ் சொல்லவும் இவன் நான் எதுவுமே பேசலன்னா கூட லாமிஸ் என்ன கரெக்டா புரிஞ்சு எனக்கு ஏத்த விஷயங்களை சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இப்ப எல்லாரும் தூங்கிருந்தாங்க. ஹே பாக்ஸோ, உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். பட் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தது நிறைய செலவாயிருக்குள்ள, அதனால கண்டிப்பா நான் காசு திரும்ப தரேன்னு சொல்லுவோம். சோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ உனக்கு இப்பவே காசு வேணுமான்னு வா கேட்கவும். சோ பேட் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ காசு வேண்டான்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குவோம். ஹலோ தார நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு கோலா கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு சோவி ஹாப்பி ஆகுறா. உனக்கு இந்த அர்ஜுன் ஸ்டாடம் பத்தி தெரியுமான்னு கேட்குவோம். சோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்டாடம் கிராஸ் பண்ணா மட்டும்தான் மத்தவங்களால வேற ஸ்டாடம்கே போக முடியும். இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி அப்படின்னு ஷோவி சொல்லுவோம். அப்ப நான் மீட் பண்ண நான் ஹண்டர்ஸ் கூட இது வழியா தான் போயிருப்பாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சில பேரால இதை கிராஸ் பண்ணி போக முடியல, அவங்க இங்கேயே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்கை கூட இல்ல, எல்லாம் கேவ் மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். அதனால தான் நான் அப்பப்ப இங்க இருக்கிற சின்ன பசங்களை மீட் பண்ணுவேன். இன்னைக்கு அவங்க ஒன்னால தான் ஹாப்பியா இருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷோவி சொல்லிட்டு போறா. சில ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கிட்னாப் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. பாக்ஸ் ஃப்ரீயா நிறைய ஃபுட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை திருட வந்திருக்காங்க. என் மேல கை வச்சா என்ன ஆகும்னு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை ஐஸை வர வச்சு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணுவோம். ஏதோ தண்ணி ஓடுற சவுண்ட் கேட்கணும் ஒருத்த சொல்றான். முட்டாள் இங்க எதுடா ரிவரன் திட்டவும் அரியரை யூஸ் பண்ணி ஐஸ் கியூப்ஸ் அவங்க மேல அடிக்கவும் அவங்க பயந்து ஓடி இருந்தாங்க. ஹாரர் மியூசிக் போட்டு விடவோ பயந்து ஓடி இருந்தாங்க. இப்ப டேரக்டர் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து திருட வந்தவங்களை காமிக்கிறான். இவனுங்க அடிக்கடி இப்படிதான் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க, இவனுங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் வர வரைக்கும் பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் அங்க இருந்து கிளம்புறா. இவங்க தனியா போறாங்க. எதுவாகாதேன்னு லாமிஸ் கேட்கவும் எங்க கேப்டனை விடவும் இந்த லேடி ரொம்ப ஸ்ட்ராங்னு எங்க கேப்டனே சொல்லியிருக்காரு. ஒரு காலத்துல இவங்களும் அட்வென்ச்சரர் தானா அப்படின்னு ஷோவி சொல்றா. 1 hour கழிச்சு அவங்க திரும்ப வந்து சொல்ற விதமா எடுத்து சொன்னேன், அவங்க இனி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டேரக்டர் சொல்றா. போகும்போது அதுல ஆரோஸ் ஃபுல்லா இருந்தது, இப்ப காணுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஷோவியும் வளர்ந்து இவங்கள மாதிரி தான் இருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த ஆர்ஜன் ஸ்டாடமோட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு லைட்டா நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இதனால் வர காமிச்ச ஸ்டாடம்லயே இது ஒண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கைன்னு எதுவுமே இல்ல, பார்க்க ஒரு கேவ் மாதிரி இருந்திருக்கு. இந்த எபிசோட் ஸ்லோவா போனாலுமே இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.